குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவில் வரக்கூடிய தை மாதம் மேசராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். எல்லா விதமான விவரங்களையும் கிளியராக தெளிவாக பார்த்துடலாம், ஒவ்வொரு கிரகத்தையும் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த தை மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்பு மேசராசி மேஷ லக்னத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் புதன், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான். சூரியன் 10ல் இருக்கிறது திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. மேச ராசி மேஷ லக்னத்துக்கு மட்டும்தான் இந்த மாதம் சூரியன் முழு பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அடுத்ததான் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், அவர் ஆட்சி பலத்தில் மூல திரிகோண பலத்தில் இருக்கார். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த அமைப்பில் தான் இந்த மாதமானது துவங்குது. இந்த மாதத்தில் சில கிரக பயிற்சிகளும் இருக்குது. அந்த கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்களை செய்யுது உங்களுக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடுவோம். முதல்ல தை மாதம் 4ஆம் தேதி தனுசு ராசிக்குள்ள, அதாவது 18/1/2024 அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ள சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். 2/7க்கு அதிபதி. ஒரு பணபரஸ்தானத்திற்கும் ஒரு கேந்திர ஸ்தானத்திற்கும் அதிபதி ஒரு திரிகோணம் ஏறுறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லும்போது கேட்கறதுக்கே காது குளிர்ச்சியாக இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு. அந்த சுக்கிரன் 9ஆம் பாவத்தில் வந்து அமர போகிறார் தை மாதம் 4ஆம் தேதி. இல்லை தை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/2/2024 அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 3/6க்கு அதிபதி. இது வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் தான் இருந்தார். அவரும் நல்ல ஸ்தானத்தில் தான் இருந்திருக்கார் புதன். இப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், தொழில் ஸ்தானத்துக்கு. முயற்சி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு உபஜய ஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயம் ஏறுறது அவ்வளவு நல்ல அற்புதமான பலன் தரக்கூடிய அமைப்பு. அதுவும் நல்ல பயிற்சி தான். அதே போல் தை மாதம் 22ஆம் தேதி 5/2/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே உச்சம் அடைகிறார். ராசி அதிபதி உச்சம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அடுத்ததா தை மாதம் 28 மாத இறுதியில் 11/2/2024 அன்னைக்கு மகரத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இந்த மாத இறுதியில் 10ஆம் இடத்துல புதன் இருக்க போகிறார், செவ்வாய் இருக்க போகிறார், சூரியன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்காங்க. 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை மகர ராசிக்குள்ள இருக்க போகுது தொழில் ஸ்தானத்தில். இப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வந்துடுவோம். முதல்ல சூரிய பகவான். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி. ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த மாதம் முழுக்க இருக்க போகிறார். ஃபஸ்ட்டு என்னன்னா, நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்புக்குள்ளே வந்து நின்றோம். என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. அதேபடி உங்களுடைய எண்ணம் மறைக்க முடியாத ஒரு சூழலில் வந்துடும். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க, என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை வெளிப்படையாக சொல்லுவீங்க. சொல்லி எதிரிகள் முன்னாடி சொல்லி கில்லி மாதிரி ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சூரியன் தர்றாரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல. தொழிலில் போட்டிகள் எல்லாமே குறைஞ்சு போயிடும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு உண்டான விளம்பரம் கிடைக்கும், தொழில் விளம்பரங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்காக ஒரு வக்கீல் ஆஃபீஸ் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டு தேடி வராரு, அவங்களுக்கு ஒரு காரியத்தை செஞ்சு கொடுப்பீங்க. அவர் வந்து 10 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துடுவார். நீங்கள் எந்த விளம்பரமும் பண்ணலை, நீங்கள் சிவனேன்னு உட்காந்துருக்கிறீங்க, உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் அந்த வேலைக்குண்டான பலன் பல மடங்களை கிடைக்க போகுது. பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது 5ஆம் பாவங்க. பூர்வ புண்ணியம், அந்த பூர்வ புண்ணியாதிபதி வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துடுறார். இதற்கு முன்பு செய்த நல்ல சுப காரியங்களின் விளைவாக, முன்னோர்கள் செய்த நல்ல சுபகாரியங்களின் விளைவாக நல்ல கர்மாக்கள் உங்களுக்கு தொழிலில் உறுதுணையாக இருக்க போகுது. தொழிலில் வளர்ச்சி பெற செய்ய போகுது. எந்த மாற்றமும் இல்லை. சார் 11ஆம் இடத்துல சனி, அவர் எங்கே வேணாலும் இருந்துட்டு போகிறார்.
ராசிக்குள்ளேயே குரு பகவான் அவர் இருந்துட்டு போகிறார். ஆனால் இந்த மாதம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க, தொழிலில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பு. படிச்சுட்டு இருக்கிறீங்களா, குழந்தைகளாக இருக்கீங்க, இல்லை மேல்கல்வி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி அப்படிங்கிறது சிறப்படையக்கூடிய ஒரு சூழல். வயது முதிர்ந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் மேம்படும். 5ஆம் அதிபதி பலம் பெறக்கூடிய அமைப்பு, 10ஆம் இடத்துல திக்பலம் அப்படிங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும். குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் முன்னேற்றத்தை தான் தருமே தவிர அது உங்களை கீழே இறக்காது. இங்கே ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, குழந்தைக்கு சிறு வயதாக இருந்ததுன்னா அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் வரும். காய்ச்சல், பேதி, சளி தொந்தரவுகள் வரும். இருமல், சளி, காய்ச்சல், பேதி தொந்தரவுகள், வாந்தி எடுக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே என் குழந்தை, எனக்கு பையன் இருக்கான் சார், ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கான், வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா உங்களுடைய குழந்தைக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான சூழல்களை அமைச்சு கொடுத்துருது. வேலை கிடைப்பதற்கு உண்டான சூழல் அமைச்சு கொடுத்துருது. வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைகள் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது இந்த சூழல். இது எல்லாமே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி நடக்கணும், அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் ஏதாவது கிரகங்கள் இன்னும் தசாபுத்தி நடத்தணும். ஸோ இந்த அமைப்புகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த அமைப்பு இல்லைன்னா எங்களுக்கு நடக்காதா சார்? நான் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது உங்களுக்கு போதுமான அளவு இருக்காது, அவ்வளோதான். போதுமான அளவு இருக்காது, ஆனால் உறுதியாக முன்னேற்றம் உண்டு. சூரியன் 10ல் இருக்கிறது அப்படி ராஜா மாதிரி இருக்கலாங்க. திக்பலம், சூரியன் திக்பலம்னா உங்களுடைய நிர்வாகத்திறன் ரொம்ப நல்லா இருக்கும். அரசாங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இந்த மாதம்தான் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வருவோமா, ஊட்டி, கொடைக்கானல், மூணார், கூர்க் அந்த மாதிரி போயிட்டு வருவோமா அப்படின்னு நினைப்போம். இப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய பார்வை மகரத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மலை கோவில்களுக்கு போகணும்னு தோணும். திருப்பதி போகலாம், பழனி போகலாம், சபரிமலை போகலாம், திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை கோயில்களுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தார் உறவுகள் வகையில் ஒரு ஹோமம், பூஜை, புனஸ்காரங்கள், புது வீடு, கிரகப்பிரவேசம் நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு ஹோமம் நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவீங்க. இல்லைன்னா மனைவி வீட்டார் அல்லது வாழ்க்கை துணை வீட்டார் பக்கத்தில் ஏதாவது கோவில் கிரகப்பிரவேசம் நடக்கும், கும்பாபிஷேகம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதாவது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு முன்ஜென்ம பூர்வ புண்ணிய அமைப்புகள் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழலை இந்த மாதம் ஏற்படுத்தி தருகிறது. குழந்தைகளுடைய உடல் நலனில் மட்டும் ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை, இதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததாக புதன் உங்கள் ராசிக்கு 3-6க்கு அதிபதி. அவர் தான் எதிர்ப்பை தரணும், அவர் தான் அலைச்சலை தரணும், அவர் தான் மாற்றத்தை தரணும், அவர் தான் தைரியத்தை தரணும். இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் தரக்கூடிய கிரகம் புதன். மேஷராசி, மேஷ லக்னத்துக்கு புதன் எப்போதுமே ஒரு எதிரியாகவே பாவிக்கப்படுகிறார். ஜாதகம் பார்த்து சொல்லும்போது 3-6 கூடியவர், புதன் தசையா, புதன் உத்தியா போய் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். கொஞ்சம் நெகட்டிவான பலனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் தான் புதன். நல்லா பாருங்க, அவர் தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார். அப்போது 3-6க்கு அதிபதி தான் இல்லைன்னு சொல்லலை. அவர் நின்ற வீடு 9வது வீடு, பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் புதன் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய அறிவு விரிவடையக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சொல்லுது. கூடவே அவர் பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ஜீவனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார், 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது 6ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது அப்படிங்கிறது தொழிலில் மேலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். உங்களுடைய சுய திறனை தொழிலில் முழுமையாக காட்டி உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். சில நபர்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, புதன் தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்துட்டு இருந்தது, இல்லைன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதில் ஏதாவது கிரகம் தசாபுத்தி நடத்திட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
எவ்வளோ நாள் தான் இவங்ககிட்ட கைகட்டி வேலை செஞ்சுட்டே இருக்கிறது? சுயமாக ஆரம்பித்தா என்ன? நம்மளுக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் நம்மளால் பண்ணவும் முடியும். சரி, சுயமாக ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கும். அதுக்காக சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழல். உங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த மாதம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படிங்கிறது. தாய்மாமன் உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பார். தாய்மாமனும் சரி, மாமனாரும் சரி, ரெண்டுமே புதன் தான். 2 பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்படியெல்லாம் பண்ணுங்க மாப்பிள்ள, பண்ண மருமகளே, இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா வருவேன், டெவலப் ஆவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இருப்பாங்க. தொழில் சார்ந்த மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல். நீங்கள் விரும்பினாலும் தொழிலில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள். அதே சமயத்தில் தொழிலில் எதிர்ப்புகளும் வரும். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி இறுதியில் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான். அதில் மாற்றமில்லை. தைரியமாக செயல்படலாம். தொழில் எதிர்ப்புகள் வந்தால் வந்துட்டு போகுது, பார்த்துக்கிடலாம் அப்படின்னு. அதே போல் உங்கள் குடும்பத்தில் மாமியார் அப்படிங்கிற ஒரு உறவு இருந்ததுன்னா அவர்களுக்கு உடல்நல தொந்தரவு இந்த மாதம் கொடுத்துரும். கண்டிப்பாக கொடுக்கும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். அவங்களுடைய சுய ஜாதகப்படி அதனுடைய வீரியம் கூட குறைய இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக தொந்தரவுகளை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொல்லுது. அடுத்துதான் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்க்கலாம். 5/2/2024 அன்னைக்கு அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே உச்சம் அடைகிறார். செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய அமைப்புகள் யார் யாருக்கு யோகம், என்னென்னவெல்லாம் நடக்கும்னு சொல்லி கிளியராக டீட்டெயில்டாக தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது கூடிய சீக்கிரம் பதிவு பண்ணிடுவேன். அதை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயங்களை சொல்லிடுவேன். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்க வரைக்குமே உங்களுக்கு யோகம்தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், செவ்வாய் வீட்டில் குருவும் குரு வீட்டில் செவ்வாயும் இருக்காங்க, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அப்போ உங்களுடைய ராசி அதிபதி ராசியில் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க. அப்போ செவ்வாய் பலம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால போன மாதமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கணும். தைரியமே அதையும் துணிஞ்சு செயல்படுவீங்க. கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க, அவசரம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகளை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த மாதம் தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும், அதாவது 5/2/2024 வரைக்கும் இதே பரிவர்த்தனை யோகத்தில் தான் அந்த செவ்வாய் குரு இணைவு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதை தாண்டி இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் அடைகிறார். உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். உச்சம் அடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். இப்போதும் செவ்வாயினுடைய தொடர்பு உங்களுக்குள்ளே வந்துடுது. இப்போவும் அதீத கோபம், அவசரம், ஆணவம் இது எல்லாமே வரும். ஆனால் எடுத்த காரியத்தை முடித்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியமும் வந்துடும். முடிச்சும் காட்டிடுவீங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம். முடிச்சும் காட்டிடுவீங்க. கண்டிப்பாக அது நல்லபடியாகவே நடந்துடும். தொழிலில் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதம். மாத இறுதியில் செவ்வாய் உச்சம் அடைகிறார் உங்களுடைய ராசி அதிபதி. ஏன் வந்தாலும் பார்த்துக்கலாம், என்னால் முடியும் அப்படின்னு துணிஞ்சு இறங்கி வேலை செய்வீங்க. அதே போல் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இல்லையா, அவர் அஷ்டமாதிபதி இல்லையா, அவர் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், எதிர்ப்புகள், போட்டிகள், பொறாமைகள், சில பேர் உங்களுடைய தொழில் முடங்கணும்னு சொல்லி போட்டு பிளாக் மேஜிக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் படுமாற்றமாக இருக்குமோ, இவன் எதாவது செஞ்சுட்டு வந்துட்டானோ அப்படிங்கிறது மனசுக்குள்ள உதிக்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும். மாத கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா? என்ன பண்ணுவாங்க, நைட்டு கடையை சாத்திட்டு போவீங்க, காலையில் பார்ப்பீங்க நம்மளுக்கு அந்த கடைக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லாத பொருள் கடை முன்னாடி கிடக்கும், இல்லை கடை பக்கத்தில் கிடக்கும், இல்லை உள்ள ஏதோ ஒரு வகையில் அப்படி இருக்கும். இப்போது நம்மளுடைய தொழிலை முடக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறாங்களோ அப்படிங்கிற பயம் மனசுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. சகோதர வழி ஆதரவுகள் இல்லாமல் இருந்தது. இனிமேல் தொழில் சார்ந்த விஷயங்களில் சகோதர வழி ஆதரவும் மாத கடைசியில் கிடைக்க போகுது. அதில் மாற்றம் இல்லை. அவசரம் காட்டாமல் இருக்க வேண்டிய ஒரு நாள், ஒரு மாதம். ரொம்ப அவசரப்பட வேண்டாம்.
நிதானமாக செயல்படுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டு. ஃபைனலாக சுக்கிர பகவான் மாத கடைசியில் தை மாதம் 28ஆம் தேதி தான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுக்கு முன்பு அதாவது தை 4ஆம் தேதியே, அதாவது 18/1/2024 அப்பவே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சரிங்களா? உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த அமைப்பு என்ன சார் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, 2/7க்கு அதிபதி, பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம், வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் உண்டு. சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும். அதை கண்டிப்பாக காப்பாற்றியே தீருவீங்க. நல்ல ஒரு நேம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும். உங்களுடைய செயல்பாட்டினால, உங்களுடைய பேச்சினால, உங்களுடைய பேச்சுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தினால நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். முகம் அப்படியே பளிச்சுன்னு மாறிடும். தன் அழகாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுல கொள்ள பிரியம் இருக்கும். இப்போ வாழ்க்கை துணை தன்னுடைய சுய முயற்சியை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது தான். 2/7க்கு அதிபதி என்னதான் ஒரு மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மேஷராசி மேஷ லக்னத்துக்கு இருந்தாலும் ஒரு 9ஆம் பாவத்தில் பாக்கியஸ்தானத்தில் மாரகத்தை தரமாட்டார். பொதுவாகவே மேஷராசி அப்படின்னாவே 2 ஸ்தானங்களுக்கும் ஒரே அதிபதி, 2 மாரகஸ்தானத்துக்கும் ஒரே அதிபதி சுக்கிரன். 2 மாரகத்தான் கொள்ளான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ 2 ஸ்தானத்திற்கும் மாரகாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களை கொல்ல மாட்டாரு, கஷ்டத்தை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லப்பட்டது. இப்போ சுக்கிரனுடைய தசாபுத்திகளில் இவருக்கு மரணம் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகம். கொல்லான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படி ஒரு நல்ல விஷயம். வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும், மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், ஜோதிடர்களாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், இப்படி பேச்சை கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், பேச்சை மையமாக வச்சு உங்களுடைய ஜீவனத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பாட்டு பாடுறவங்க, இதுதான் உங்களுடைய ஜீவனம் அப்படின்னா, உங்களுடைய குரல் தான் உங்களுடைய ஜீவனம் அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சி கட்டாயம் உண்டு. கையிருப்பு பணம் அதிகரிக்கும். குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்துக்குள்ளே யாராவது ஒருத்தருக்கு ஒரு சுபகாரியம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருது. இல்லை குடும்பத்துக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு கோவில் குளத்துக்கு போயிட்டு வருது, தெய்வ இறை சிந்தனையோடு இருக்கிறது, குடும்ப ஒற்றுமையோடு இருக்கக்கூட ஒரு நாளெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழல். 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்கணும். அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தாராளமாக கேட்டுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மாத இறுதியில் அந்த சுக்கிரனும் 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. கடைசியில் தான் கூட்டு தொழில் செய்யணும்னு என்ன வரும் பாருங்கள். 6ஆம் அதிபதியும் 10ல் இருக்கார், 7ஆம் அதிபதியும் 10ல் இருக்கார். அப்படிங்கும்போது கூட்டு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். மனைவியோடவே சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த மாதிரியான சூழல்கள் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா வருது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிவிட்டு இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். கோச்சாரத்தில் அனுமதிக்கும், ஆனால் சுய ஜாதகத்தில் கூட்டு தொழில் ஆகாது அப்படின்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து அதுக்கு சரியான ஒரு முடிவை எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நிறைய ப்ளஸ் சொல்லியிருக்கோம், கொஞ்சம் மைனஸும் இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ரெடி ஆகிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணலாம். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் இந்த வழிபாடை செய்துட்டு வரலாம். இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக கட்டாயம் அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். மேலும் மேசராசி மேஷ லக்ன நண்பர்கள் எல்லா விதமான பலன்களையும் பெற்று நல்ல உடல் ஆரோக்கியம், மன தைரியம், நல்ல பொருளாதார முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சியோட நல்லபடியாக சேமமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.